அப்பா அம்மாவையே கத்தியால குத்தி கொடூரமாக கொலை பண்ணி இருக்கிறாரு இங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மகன். தொழில் தொடங்க சொத்தை பிரித்து தர மறுத்ததால் நடந்த பயங்கரம் இது. பெங்களூரு விஞ்ஞான் நகர் பகுதியில் உள்ள ஆதர்ஷ் விஸ்டா வில்லாவில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டனான நவீன் சந்திர பட். 60 வயதான இவருடைய மனைவி டாக்டர் ஷாமலா பட். இவர் ஒரு பல் மருத்துவர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இதில் மகளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டில் செட்டில் ஆகிவிட்டார். 33 வயதான மகன் ரோஹன் சந்திர பட் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். அமெரிக்காவில் பணிபுரிந்து வந்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியா திரும்பியிருக்கிறார். ஆனால் பெற்றோருடன் தங்காமல் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பெற்றோரை சந்திக்க ஆதர்ஷ் விஸ்டா அபார்ட்மெண்டிற்கு வந்திருக்கிறார் ரோஹன். இரவு முழுவதும் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருந்துள்ளது. மறுநாள் காலை வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டன் நவீன் சந்திர பட்டும் அவரது மனைவி டாக்டர் ஷாமலா பட்டும் உடல் முழுவதும் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்திருக்கிறார்கள். அருகே அவர்களின் மகன் ரோஹன் சந்திர பட் கையில் கத்தியுடன் கொடூரமாக காட்சி கொடுத்துள்ளார். பதறிப் போனவர்கள் தம்பதி இருவரையும் மீட்டு மணிப்பால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கே அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தம்பதியினர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சடலங்களை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் ரோஹன் சந்திர பட்டை அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் பெற்ற தாய் தந்தையை மகனே கத்தியால் குத்திக் கொன்ற பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய ரோஹனுக்கு மீண்டும் ஃபாரின் செல்லும் எண்ணம் இல்லை. வேறு எங்கேயும் வேலை செய்ய உடன்பாடும் இல்லையாம். இதனால் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக தந்தையிடம் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் மகன் தொழில் தொடங்குவதில் நவீன் சந்திர பட்டுக்கு துளியும் விருப்பமில்லை. இதனால் மகனுக்கு பணம் தர மறுத்துள்ளார். ஆனாலும் ரோஹன் விடுவதாயில்லை. தொடர்ந்து தனக்கு உரிய பங்கை கொடுக்குமாறு நச்சரித்து வந்துள்ளார். இதற்காகத்தான் சம்பவத்தன்று கூட வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்துள்ளார். எவ்வளவோ கெஞ்சியும் நவீன் சந்திர பட் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரோஹன் சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பெற்ற தாய் தந்தையை கொடூரமாக குத்திக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் ரோஹன் சந்திர பட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி சாய்ந்து விழுந்து காரில் சென்ற மென்பொறியாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே கார் மீது கண்டெய்னர் கவிழ்ந்து மென்பொறியாளர் உயிரிழந்தார். சித்தூர் அருகே உள்ள யாதமரி சர்க்கிள் பகுதியில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. விபத்தில் உயிரிழந்தவர் பெங்களூரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றும் அனுதீப் என்பது தெரியவந்தது. விடுமுறை
வன்முறையில் சொந்த ஊரான சித்தூர் மாவட்டம் ராமாபுரத்திற்கு சென்றபோது அவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். அவரது உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் நர்சிங் கல்லூரி அருகே உள்ள குளத்தில் அழுகிய நிலையில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை பகுதியில் தனியார் நர்சிங் கல்லூரி அருகே உள்ள குளத்தில் கல் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குளத்தின் கரையோரம் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது இரும்பு கம்பியால் கல் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் பெண் சடலம் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த இரணியல் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குமரி மாவட்டம், தமிழகம் மற்றும் கேரளாவில் அண்மையில் மாயமான பெண்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலத்தில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தை வேடிக்கை பார்க்க சென்ற வட மாநில தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் வட மாநில தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திறந்தவெளி மைதானத்தில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தாவேகா நிர்வாகிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். அப்போது கூட்டத்திற்கு வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உயிரிழந்த சுராஜ் சீலநாயக்கன்பட்டியில் குடும்பத்துடன் தங்கியிருந்து ஒரு வெள்ளி பட்டறையில் வேலை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் விஜயை பார்க்கும் ஆவலுடன் சென்றபோது திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாகவும் இதனால் அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று எங்களுடைய தலைவர் தலைமையிலான கூட்டம் சேலத்தில் நடைபெற்றுள்ளது. அதில் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் உடல்நலக் குறைவால் இன்று மரணம் அடைந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வோம். அவருடன் இன்று ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். அனைத்து நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடனிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். சேலத்தில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜ் குறித்து அவரது நண்பர் தெரிவித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவருக்கு எந்தவிதமான உடல் பிரச்சனையும் இல்லை என்றும் உடல்நலக் குறைவு இருந்ததாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எப்படி இறந்தாருன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த முடிவு இதுக்கு பிறகு வெளியில் வந்தவிட தெரியும் எல்லாத்துக்கும். நான் வரல, அவர் கூட வரல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர். அவர் இல்லை எந்த கட்சியிலையும் கிடையாது. அவர் ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்தாபடியே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது சும்மா, அது அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இதன வரைக்கும் தெரியல. சொன்னாதான் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு 20 வருஷமா எனக்கு ஒரு பழக்கம். இந்த ஊர்ல தான் இருக்கிறபடி எல்லாம் இருந்தபடி. சேலத்தில் தாவேகா கூட்டம் நடந்த இடத்தின் அருகே ஒருவர் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்ற மைதானத்திற்கு அருகே ஒருவர் இறந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்தவரின் உடல் அருகே மது பாட்டில், தென்னமர பூச்சி மருந்து, கிழிந்த நிலையில் குடும்ப புகைப்படம் ஆகியவை கிடந்துள்ளன. இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். உங்க மாவட்டத்தில் ஓடுறாரு. யாரு
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே இரவில் முகமூடியுடன் மர்ம நபர்கள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே முகமூடி அணிந்து ஆயுதங்களுடன் இருவர் உலாவியது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆரல்வாய் மொழி அருகே வெள்ளமடம் பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் உரிமையாளர் செந்தில்குமார் வீட்டில் முகமூடி அணிந்த 2 மர்ம நபர்கள் நள்ளிரவில் கையில் ஆயுதங்களுடன் நுழைந்தனர். பின்னர் வீட்டின் பின்பக்க கதவை ஆயுதத்தால் உடைக்க முயன்றனர். நல்வாய்ப்பாக பூட்டை உடைக்க முடியாததால் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி மக்களை பீதியில் ஆழ்த்திய நிலையில் ஆரல்வாய் மொழி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுங்கச்சாவடி அருகே காரில் வந்த நபர் சுங்கச்சாவடி ஊழியர்களை காரை ஏற்றி கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பீரஜ்காட் பகுதியில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது கார் ஏற்றி ஓட்டுநர் கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுங்க கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் சுதாரித்துக் கொண்டு விலகியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை வைத்து கார் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் நிர்வாகி வீடு புகுந்து மர்ம நபரால் வெட்டி கொல்லப்பட்டார். புதுக்கோட்டையில் பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவரை மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை காட்டு மாரியம்மன் கோயில் அருகே வசித்து வரும் மோகன் பஜ்ரங் தள் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆவார். இவரது வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் ஒருவர் பணம் கொடுக்க வேண்டும் என கூறியதால் மோகனின் தாயும் வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார். உள்ளே சென்ற மர்ம நபர் மோகனிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென தனது தோள் பையில் வைத்திருந்த அரிவாள் மற்றும் கத்தியை எடுத்து மோகனை சரமாரியாக வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு மோகனின் தாய் தடுக்க முயன்ற நிலையில் அவரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். சரமாரியாக வெட்டியதில் தலை மற்றும் வயிற்றில் படுகாயங்களுடன் நிலை தடுமாறி கீழே விழுந்த மோகன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாயின் உதவியுடன் மோகன் வீட்டின் பக்கத்தில் உள்ள ரயில்வே கேட் அருகே மர்ம நபரின் தோள் பையை கைப்பற்றி தப்பியோடிய மர்ம நபரையும் தேடி வருகின்றனர். மோகன் கொலை செய்யப்பட்டது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா அல்லது அரசியல் காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போன வருஷம் மருமகனோட ஓடிப்போன மாமியார் இந்த வருஷம் மைத்துனரோட ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை புருஷனை மாற்றும் கேடி லேடியின் கில்லாடி பின்னணி என்ன? மகளுக்கு நிச்சயம் செய்த மாப்பிள்ளையுடன் கள்ளக்காதல் வளர்த்து எஸ்கேப்பான ஜல்சா மாமியார் சப்னா தேவியை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டோம். உத்தரப்பிரதேசத்தையே அதிர வைத்த இந்த மாடர்ன் மாமியார் தற்போது ஆசை மருமகனுக்கே டாட்டா காட்டிவிட்டு 3வது இன்னிங்ஸ் விளையாட மைத்துனருடன் தலைமறைவாகி இருக்கிறார். நகை, பணம் என கையில் கிடைத்ததையெல்லாம் சுருட்டிக் கொண்டு கம்பி நீட்டிய கேடி மாமியாரின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் அடுத்துள்ள மனோகர்பூர் கயாஸ்தா கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஜிதேந்திர குமார் சப்னா தேவி தம்பதி. இவர்களின் மூத்த மகளுக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 25 வயதுடைய ராகுல் என்ற வாலிபருடன் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக பத்திரிகை அடித்து கோலாகலமாக திருமணத்தை நடத்த ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. ஆனால் சில நாட்களில்
கதை அப்படியே உல்டாவாக மாறியிருக்கிறது. கலர் கலர் புடவை, கழுத்து நிறைய நகை, ஒப்பனை, உதட்டுச் சாயம் என மணப்பெண்ணுக்கே டஃப் கொடுத்திருக்கிறார் சப்னா தேவி. இதனால் மணப்பெண்ணை விடுத்து மாமியாரின் மீது காதல் வயப்பட்டிருக்கிறார் வருங்கால மருமகன் ராகுல். சப்னா தேவியின் அழகில் மயங்கிய ராகுல் மணப்பெண்ணை விட மாமியாரிடம்தான் அதிக நேரம் செல்போனில் கொஞ்சிக் குழாவி இருக்கிறார். 2K மருமகனுக்கு ஈக்குவலாக அந்த அம்மாவும் பேச்சில் அதிரடி காட்டி ராகுலை சொக்க வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி புது ஆண்ட்ராய்டு செல்போன், அடிக்கடி காதல் பரிசுகள், பெங்களூருவுக்கு ஷாப்பிங் என பல ஆஃபர்களை அள்ளி தெளித்து மாமியாரை அசத்தியிருக்கிறார் ராகுல். இப்படி ஒரு பாசக்கார மருமகனை மகளுக்கு விட்டு கொடுக்க விரும்பாத சப்னா தேவி திருமணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பே வீட்டிலிருந்த 3 லட்சம் ரொக்க பணமும் 5 லட்சம் மதிப்புள்ள நகைகளையும் எடுத்துக்கொண்டு ராகுலுடன் எஸ்கேப் ஆகியிருக்கிறார். உடனே மாமனார் ஜிதேந்திரகுமார் மருமகன் தன்னுடைய மனைவியை அபகரித்து சென்று விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் இருவரையும் தேடி பிடித்து விசாரித்ததில் மருமகனுடன் தான் வாழப்போகிறேன் என அடித்து கூறி போலீசாரையே அலறவிட்டிருக்கிறார் சப்னா தேவி. ராகுலும் காவல் நிலையத்தில் வீர வசனம் பேசி மாமியாரை அழைத்து சென்றுள்ளார். பெற்ற தாயே இப்படி ஒரு துரோகத்தை செய்த விரக்தியில் அந்த இளம்பெண் தற்கொலைக்கு முயன்றார். நல்வாய்ப்பாக உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதன் பிறகு மாமியாரும் மருமகனும் கணவன் மனைவியாக மாறி பீகார் மாநிலம் சீதாமர்ஹி மாவட்டத்தில் உள்ள உஸ்ரைனா கிராமத்தில் வசித்து வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அந்த ஜோடி புதுமண தம்பதி போல ஒட்டி உறவாடி உல்லாசமாக குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் தற்போது ஆசை மருமகனுக்கே அல்வா கொடுத்திருக்கிறார் சப்னா தேவி. ஒன்றாக வாழ்ந்த சில மாதங்களிலேயே மருமகன் ராகுலின் மைத்துனரான தேவேந்திரா என்பவர் அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். அப்போது சப்னா தேவிக்கும் தேவேந்திராவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் தெரிந்ததும் சப்னா தேவியை கண்டித்திருக்கிறார் ராகுல். 10 மாதங்களில் மருமகன் ராகுல் சப்னா தேவிக்கு போரடித்து போயிருக்கிறார். இதனால் மருமகனுடனான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீட்டிலிருந்த 2 லட்சம் ரூபாய் மற்றும் நகைகளை அபேஸ் செய்து கொண்டு மைத்துனர் தேவேந்திராவுடன் ஓட்டம் பிடித்திருக்கிறார் சப்னா தேவி. இது குறித்து புகார் அளிக்க அலிகார் காவல் நிலையம் வந்திருக்கிறார் ராகுல். ஆனால் 1 வருடத்திற்கு முன் இதே மாமியார்தான் வேணும் என காவல் நிலையத்தில் ராகுல் பேசிய வீர வசனங்கள் போலீசாருக்கு நினைவுக்கு வந்திருக்கிறது. இதனால் இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் இங்கே எடுப்பதில்லை என ராகுலின் புகாரை போலீசார் வாங்க மறுத்துவிட்டனர். அன்று மாமனாரை ஏமாற்றி அபகரித்து வந்த மாமியாரை இன்று மைத்துனன் அபகரித்து சென்றதால் திக்கின்றி தத்தளித்து நிற்கிறார் ராகுல். முதலில் கணவன், அடுத்து மருமகன், தற்போது மைத்துனர் என 3வது இன்னிங்ஸில் காலடி எடுத்து வைத்திருக்கும் கேடி லேடி சப்னா தேவி அடுத்த இன்னிங்ஸை எப்போது துவங்குவார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.